வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான பரோட்டா சைவ குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலில் எண்ணெயை 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் ஏலக்காய் 2, சோம்பு 1 ஸ்பூனு, பட்டை 2, லவங்கம் 4, பிரிஞ்சி இலை 1, முந்திரி 6, இது கூடவே பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கிய வெங்காயம் 1 போட்டு நல்லா வதக்கலாம். அது கூடவே கசகச 1 ஸ்பூனு, தேங்காய் ஒரு அரை மூடி போட்டு இறக்கிடலாம். இது சூடாறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். நான் காய்கறி இல்லாத செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணால் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு செஞ்சுக்கலாம். அதே வாணல்லே எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி நறுக்கிய வெங்காயம் 2, தக்காளி 2 போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, அரைச்ச விழுது அதிலே போட்டு தண்ணி 1 சொம்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடியை போட்டு மூடிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். இப்போ சைவ குருமா ரெடி ஆயிடுச்சு.